ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி மாலைபட்ச சமையல் என்னென்னு பார்க்கலாமா. இன்றைக்கி ஒரு மோர் குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். மோர் குழம்பு வச்சு ஒரு கறி, அவரைக்காய் கறி, தேங்காய் போட்டது, ஒரு ரசம், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா இருந்தது. சரி, கருவேப்பிலையும் இஞ்சியும் போட்டு துவையல் வேணால் அரைக்கலான்னு இருக்கேன். இங்கே என்னென்னாக்கா, பெங்களூரில் ஒரே ஒரு மழையும் இதுவுமா இருக்குது. எப்போ பாரு ஒரு இருட்டாக தான் இருக்குது. எங்களுடைய வீடியோலாம் கூட அவ்வளோ நல்லா வரதில்லை. ஏன்னா ஜன்னலையும் திறந்து வச்சுக்க முடியல. கேஸுக்கு பின்னாடி ஜன்னல் தான் இருக்குது இருக்க. ஆனாலும் அதில் என்னென்னாக்கா ஒரு வெளிச்சம் வரமாட்டேங்கிறது. அதனால் ரொம்ப ஒரு இதுவாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோலாம். எனக்கே கூட இந்த கால் வலியெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இப்போ இந்த கிளைமேட்னாலே என்னன்னு தெரியல. அதனால் ஏதோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் எல்லாருக்கிட்டே என்னோடய எல்லா வீடியோலையும் நான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அது நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. எனக்கு நான் மாத்திரம் என் கூட ஆரம்பித்த எல்லாரும் எங்கேயோ போயிட்டா. ஆனால் நான் மாத்திரம் அதே இடத்துலையே தான் அப்படியே தான் நின்றுட்டுருக்கேன். உங்கள் எல்லாரோட ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு நீங்கள் இப்போவும் கொடுத்துன்னு தான் இருக்கேன். நான் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை, நிறையாவே பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாரோட ஆதரவு இருக்கிறதுனால தான் இந்த மட்டுமான ஏதோ இது பண்ணிட்டு நான் நின்றுட்டுருக்கேன். என்ன உடம்பு சரியில்லைன்னாலும் உங்களுக்காக நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் நின்றுடுவேன். இங்கே என்ன உடம்பு சரியில்லைன்னாலும் வந்துடுவேன். நான் இங்கே என்ன கால் வலியாக இருந்தாலும் கேர் பண்ண மாட்டேன். அதனால் உங்கள் எல்லாரோட இதுவும் எனக்கு தேவை, மிக அதிக அளவில் தேவை. சரியா? ஓகே, கண்டிப்பாக தருவேன்னு நான் நம்புகிறேன். நம்பிட்டு நான் இன்னிட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன். ஓகேயா? பார்க்கலாம். ஸோ இன்னித்து சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காயை போட்டு கறி பண்ணணும், தேங்காய் போட்ட கறி. சேப்பங்கிழங்கு ஒரு 4 இது மிச்சம் இருந்தது. இதை போட்டு மோர் குழம்பு பண்ணி இஞ்சி, கருவேப்பிலை இதை போட்டு தொகையல், ஒரு ரசம், அவ்வளோதான். அதான் இன்னித்து மெனு. நான் இங்கே குக்கர் வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூனுக்கு பக்கமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்க, எண்ணெயே தெரியாது. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த அவரைக்காய் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதை குக்கரில் டைரெக்டாக எப்பவும் பண்ணுவேன் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. உப்பு, ஒரு 1/4 டம்ளர் ஜலம், கலரிடணும். மூடிடலாம் 2 விசிலுக்கு. தேங்காயை போட்டு ஒரு பரட்டிட்டு இறக்கிட வேண்டியதான். அவரைக்காய் கறி பண்ணி எடுத்துனுட்டேன். அதே குக்கரில் ரசத்துக்கும் கலத்து பருப்புக்கும் கொஞ்சமாக பருப்பு வச்சுருக்கேன். இந்த சுற்றி விட நான் இந்த சேப்பங்கிழங்கு போட்டு விட்றேன். சாதத்தோட பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கலாம். சாதம் இப்போலேருந்து வச்சா ஆறி போயிடும். சூடாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் இதை முதல்ல வச்சுடலான்னு இதை வச்சு விட்டேன். இப்போ மோர் குழம்பு பண்ணலாம். அதுக்கு முதல்ல வறுத்துக்கணும். வறுத்து அரைச்ச மோர் குழம்புங்கிறதுனால முதல்ல வறுத்துக்கணும். ஒரு டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைச்சலாம் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 அல்லது 3 மிளகா வத்தல், இது எல்லாத்தையும் வறுக்கணும். இதில் உளுத்தம்பருப்பும் வெந்தயமும் முதல்ல போட்டுருக்கேன். மிளகா வத்தல் கடைசியில் போடலாம். முதல்லேருந்தே போட்டுட்டோன்னா கருகி போன மாதிரி ஆகிடும். கலர் நல்லா வராது மோர் குழம்புக்கு. இதில் இப்போ எடுத்துடலாம். இந்த சேப்பங்கிழங்க முதல்ல எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த சாமான்லாம் வறுத்துட்டோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டுட்டு தேங்காய், ஜீரகம் பச்சையாகவே வச்சு அப்படியே அரைச்சிடணும். ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா ஜலம் விட்டு நல்லா அரைச்சிடணும். கொஞ்சமாக சீரகம். இதை இப்போ முதல்ல ஒரு சுற்று அப்படியே அரைச்சுன்றணும். அப்புறமா கொஞ்சம் ஜலம் விட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக ஜலம் விட்டு அரைச்சிடணும். இதில் இப்போ மோர் குழம்புக்கு தேவையான உப்பு, அரிசி மாவு, அப்புறம் தயிர், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டானாக்கா போதும். இப்போ இந்த சேப்பங்கிழங்கு எடுத்துடலாம். கடுகு, இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த அரைச்சி வச்சதையும் போட்டுடலாம்.
இதுக்கு நான் மஞ்சப்பொடியெலாம் போடலை. மஞ்சப்பொடி நீங்கள் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக போடுவோம். இந்த சேப்பங்கிழங்கு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம இறக்கரிச்சே இறக்கின அப்புறமா அதில் போட்டு வச்சா இதில் நல்லா உப்புரப்பெல்லாம் பிடிச்சோன்னு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் இஞ்சியை. அதை அப்படி தூவி நம்ம இறக்கி விட்டுறலாம். இந்த சேப்பங்கிழங்கையும் சேர்த்துக்கலாம், இந்த இஞ்சியும் போடலாம். இந்த இஞ்சியெலாம் மோர்க்குழம்புல போட்டேன்னு வச்சுக்கோங்க, அது தனி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது. இப்போ இறக்கிடலாம். இப்போ இஞ்சி கருவேப்பிலை துவையலுக்கு வறுத்து விடலாம். இல்லை நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, 2 மிளகா வத்தல், கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை, நீங்கள் தேங்காயும் போட்டு ஒரு பட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறணும். இனிமேல் வறுக்க வேண்டாம். இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் வெல்லம், அரைக்கும்போது கொஞ்சமாக ஜலத்தை தெளிச்சுன்னு அரைக்கலாம். ரொம்ப ஜலம் வேண்டாம், ஓட ஆகிடும். கொஞ்சமாக தெளிச்சு இதை போட்டு நம்ம அரைச்சுன்னு விடலாம். ரசம் வைக்கலாம். இப்போது நான் இங்கே 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு பக்கமாக மிளகும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு மிளகா வத்தல். நிஜமாகவே டொமேட்டோ அதெல்லாம் இல்லாமல் ரசம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை வச்சு பார்த்துடலாம். இதை வறுத்து அரைச்ச ரசம் மாதிரி, கிட்டத்தட்ட மைசூர் ரசம் மாதிரியும் வச்சுக்கோங்களேன். கருவேப்பிலை கொஞ்சோண்டு தேங்காய், இது எல்லாத்தையும் இப்போ நல்லா அரைச்சணும்னா இதை மிக்சியில் போட்டு அரைச்சணும். இதில் கொஞ்சமாக புளி நனைச்சி வச்சுருக்கேன், அதை முதல்ல புளியை கரைச்சி விட்டுன்றணும். உப்பு கொஞ்சம். இது இப்போ கொதிச்சுட்டு அரைச்ச விழுத போட்டுடலாம். ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அரைச்ச விழுது சேர்த்தப்புறம் இப்போ பருப்பு ஜலம் ஊற்றி இது கொஞ்சம் முத்து கொதி வரைச்சி இறக்கி விட்டுரும். ரசம் வச்சு இறக்கியாச்சு. இப்போ இதில் கடுகும் கருவேப்பிலையும் தாளிச்சு ஊட்டியாச்சு. ஆயிடுச்சு, சமையல் ஆயிடுச்சு. அதுக்கு டொமேட்டோ, பெருங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் எல்லாமே வைக்கிறது ஒரு மாதிரி புதுமையாக தான் எனக்கே இருக்குது. இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடோடு இருப்போமேன்னு அதெல்லாம் வைக்கல. இப்போ லஞ்சு பார்த்துடலாம். அவரைக்காய் கறி, சேப்பங்கிழங்கு போட்ட மோர் குழம்பு, சூடான சாதம், தொகையல்ங்கிறதுனால எண்ணெய், ரசம், தயிர். மாலை பட்சத்தோட டே 4 லஞ்சு இதுதான். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.